மலேசியால ரோட் டாக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியால ஓட்டர் ஐடியை காட்டியே நாங்க சிபிஐ ஆஃபீஸர்னு சொல்லுவோம். அவங்க கிட்ட என்னடா காட்டின? வாக்காளர் அடையாள அட்டை. அதை பாக்குறதுக்கு முன்னாடி போர்க் சாப்பிட போலான்னு போயிருந்தோம். அந்த தாய் ரெஸ்டாரண்ட்ல எவ்வளவோ ஐட்டம் இருந்தாலும் எனக்கு சோறு தான் வேணும்னு வாங்கிட்டேன். இங்க எல்லாம் பிரச்சனை என்னன்னா நம்ம ஒரு மாதிரி சோறு கொடுத்தா குழம்பு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க பாக்குறது கிரேவி கிடையாது, தொம்யம்னு ஒரு சூப்பை வாங்கி அதை ஊத்தி சாப்பிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இருந்தாலும் சோறு முக்கியமாச்சு. நானே அந்த வருத்தத்துல இருக்கேன். என் பொண்டாட்டி வேற என் தட்டுல இருந்து ஆட்டி போட்டுட்டு இருந்தா. குப்பை தொட்டில குப்பையை போட போனா போட்டுட்டு வரணும். அதை விட்டுட்டு தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு 10 அடி தூரத்துல இருந்து போட்டீங்கன்னா கீழே விழுந்த எல்லாத்தையும் பொறுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். இதை நான் எதிர்பார்த்ததுதான். எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். என் பொண்டாட்டி வேற இதெல்லாம் சைட்ல இருந்து பாத்துட்டா. அப்பதான் என் பொண்டாட்டி உங்க வீர சாகசம் போதும் இந்த ரோட் டாக்ஸ் வந்து ஒட்டுங்கன்னு சொன்னா. அதை ஒட்டுறப்பதாங்க நான் நினைச்சு பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. அப்படி என்ன சம்பவம்னா, எப்போதும் போல முடிய சரி பண்ண கையில கொத்தா முடி வந்துருச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே உடஞ்சு போயிட்டாங்க. மலேசியால இருக்கிறதுனால நான் ரோட் டாக்ஸ் எல்லாம் ஓட்டுறேன். இதுவே இந்தியானா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு ஐஜியை தெரியுங்க. எனக்கு ஐஜியை நல்லா தெரியும். பட் அவருக்கு என்ன தெரியவே தெரியாது.